ஹாய் வெல்கம் டு எம்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பேஜோ எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3 எக்கை பாயில் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி இலை, இதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் புளிக்கரைசல், இது பூண்டை நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த வரமிளகாய் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் அடித்து அதோட எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் லெமன் ஜூஸ், சால்ட் வாட்டர், இதெல்லாம் தேவையான பொருட்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 7 பொருள்கிட்ட இருக்குது. 7-8 பொருள்கிட்ட 7 பொருள் சம்திங் கண்டிப்பாக இது வேணும். இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக இது வேணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எக் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த எக்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டரில் நல்லா கட் பண்ணிக்கிறோம். பாதியாக கட் பண்ணாமல் குறுக்கு வாட்டத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு இதில் அப்ளை பண்ணிங்க. 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் அது கொஞ்சமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக் அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புளித்தண்ணியை 2 ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதையும் 2 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் சால்ட் வாட்டர் 2 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்லிக் கோரியண்டர் இருக்கு இல்லையா, அந்த கோரியண்டர் லீவ்ஸ் இது லாஸ்ட்டில் மேலே வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச டிஷ். வீட்டில் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை என்னென்னா, ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் சொல்கிறான், இதேமாரி என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை, எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குருக்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ குரு சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி வா நம்ம 2 பேரும் தோட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப நிறைய பட்டாம்பூச்சி அவங்கள சுற்றிக்கிட்டே நிற்கிது. அப்போ சொல்கிறாரு குரு, இந்த பட்டாம்பூச்சிலாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் நீ பிடிச்சிட்டு வந்து கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிஷ்யனும் என்ன பண்ணுறான்னா போய் பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிக்கிறதுக்காக போகிறான். போய் பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான். ஆனால் அவனால் பிடிக்க முடியல. சொல்கிறான், இதுமாரி என்னால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல வா நம்ம இந்த தோட்டத்துக்கு நடுவில் உட்காந்து இந்த தோட்டத்தோட அழகை ரசிப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு அங்கே உட்காந்து ரசித்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் பட்டாம்பூச்சிலாம் அவங்கள சுற்றியே பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இப்போ அவங்க கையிலலாம் கூட பட்டாம்பூச்சிலாம் உட்கார ஆரம்பிக்குது. உடனே குரு சொல்கிறாரு அந்த டைமில், இதுதான்ப்பா வாழ்க்கை, நீ சந்தோஷத்தை தேடி ஓடின வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி சந்தோஷத்தை தேடி ஓடினேன், அப்படி கிடைக்காது வாழ்க்கை சந்தோஷம். நீ வாழ்க்கையை ரசிக்கணும், அமைதியாக உட்காந்து நின்று ரசித்தாதான் சந்தோஷம் உன்னை தானே தேடி வரும். எப்பயும் நீ அமைதியாக நின்று ரசிக்க கற்றுக்கோ, சந்தோஷம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது அவங்களுக்கும் அந்த சிஷ்யனுக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சந்தோஷத்தை தேடி நம்ம அலையிறதை விட்டுட்டு வாழ்க்கையை ஒரு ஓரமாக நின்று ரசித்து பார்ப்போம், சந்தோஷம் நம்மளை தேடி தானே வருங்க. அதுதான் நான் இந்த கதை மூலம் உங்களுக்கு சொல்ல வர்றது. தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. I know what is happening in your heart, girl. I know it 'cause I'm feeling the same.